ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து திருக்குறள் பகுதி வந்து பார்க்க போகிறோம். 10th தமிழ் உள்ள திருக்குறள் பகுதி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து 6 to 10க்கான திருக்குறள் பகுதி வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து திருக்குறள் சம்பந்தமான டிஎன்பிசி வினாக்கள் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் குறள் பாருங்க. கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு அப்படின்னு. இதன் பொருள், தொழில் செய்வதற்கு தேவையான கருவி, அதற்கு ஏற்ற காலம், செயலின் தன்மை, செய்யும் முறை ஆகியவற்றை அறிந்து அரிய செயலை செய்பவர் தான் அமைச்சர் அப்படின்னு. தொழில் செய்வதற்கு தேவையான கருவி, அதற்கு ஏற்ற காலம், செயலின் தன்மை, செய்யும் முறை ஆகியவற்றை அறிந்து அரிய செயலை செய்பவர் தான் அமைச்சர் அப்படின்னு. கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு அப்படின்னு. அடுத்த குறள், வன்கண் குடிகாத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சு அப்படின்னு. மன வலிமை, குடிகளை காத்தல், ஆட்சி முறைகளை கற்றல், நூல்களை கற்றல், விடாமுயற்சி ஆகிய ஐந்தும் சிறப்பாக அமைந்தவரே அமைச்சர் அப்படின்னு. வன்கண் குடிகாத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சு. மன வலிமை, குடிகளை காத்தல், ஆட்சி முறைகளை கற்றல், நூல்களை கற்றல், விடாமுயற்சி. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திருக்குறள் பகுதி பார்த்துங்க. ஏன்னா அதிகமான கேள்விகள் வந்து 10th தான் வரும். ஸோ நம்ம 10th திருக்குறள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். விடாமுயற்சி ஆகிய ஐந்தும் சிறப்பாக அமைந்தவர் தான் அமைச்சர் அப்படின்னு. மதிநுட்பம் நூலோடு உடையார் கதிநுட்பம் யாவுல முன் நிற்பவை. இயற்கையான நுண்ணறிவும் நூலறிவும் உடைய அமைச்சர்களுக்கு முன் எந்த நுட்பமான சூழ்ச்சிகளும் வந்து நிற்க முடியும். அதான் எந்த சூழ்ச்சியும் நிற்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. மதிநுட்பம் நூலோடு உடையார் கதிநுட்பம் யாவுல முன் நிற்பவை. இயற்கையான நுண்ணறிவும் நூலறிவும் உடைய அமைச்சர்களுக்கு முன் எந்த நுட்பமான சூழ்ச்சிகள் வந்து நிற்க முடியும், அதான் நிற்க முடியாது அப்படிங்கிறாங்க. அடுத்த குறள், செயற்கை அறிந்த கிடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல். ஒரு செயலை செய்வதற்குரிய முறைகளை வந்து நூல் வழியாக அறிந்திருப்பினும் உலகியல் நடைமுறைகளை அறிந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு. ஒரு செயலை செய்வதற்குரிய முறைகளை வந்து நூல் வழியாக அறிந்திருந்தாலும் உலகியல் நடைமுறைகளை அறிந்து தான் வந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிறாங்க. செயற்கை அறிந்து கிடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல். ஒரு செயலை செய்வதற்குரிய முறைகளை நூல் வழியாக அறிந்திருந்தாலும் உலகியல் நடைமுறைகளை அறிந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிறாங்க. இந்த 4 பொருளுமே ரொம்ப முக்கியம் பார்த்துங்க. பொருள் செயல்வகை அதிகாரத்திலேருந்து பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருளல்லதில்லை பொருள். இந்த குறள் பார்த்துங்க. இந்த ஸ்டார் போட்டிருக்க குறள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. ஒரு பொருளை மதிக்கத்தகாதவரையும் மதிப்புடையவராக செய்வது வந்து செல்வம் அப்படின்னு. அது அல்லாமல் உலகில் சிறந்த பொருள் வேறு இல்லை அப்படின்னு. இதில் பயின்று வந்துள்ள அணி வந்து என்னன்னா, சொல் பின்வரு நிலை அணி. பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருளல்லதில்லை பொருள். ஒரு பொருளாக மதிக்கத்தகாதவரையும் மதிப்புடையவராக செய்வது எது அப்படின்னா வந்து செல்வம் அப்படின்னு. அது அல்லாமல் இந்த உலகில் வந்து சிறந்த பொருள்னு எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க. அறநீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். முறை அறிந்து தீமையற்ற வழியில் சேர்த்த பொருள் வந்து ஒருவருக்கு அறத்தையும் தரும் இன்பத்தையும் தரும் அப்படின்னு. முறையறிந்து தீமையற்ற வழியில் சேர்த்த பொருள் ஒருவருக்கு அறத்தையும் தரும் இன்பத்தையும் தரும். அறநீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் கேட்டிருக்காங்க. அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல். மற்றவர்களிடம் இரக்கமும் அன்பும் இல்லாமல் ஈட்டும் பொருளை ஏற்றுக்கொள்ளாமல் நீக்கிவிட வேண்டும் அப்படின்னு. மற்றவர்களிடம் இரக்கமும் அன்பும் இல்லாமல் ஈட்டும் பொருளை ஏற்றுக்கொள்ளாமல் நீக்கிவிட வேண்டும். அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல். அடுத்த குறளும் கேட்டிருக்காங்க. குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை தொன்று உண்டாக செய்வான் வினை. தன் கைப்பொருளை கொண்டு ஒருவன் ஒரு செயலை செய்வது வந்து மலை மேல் பாதுகாப்பாக நின்று கொண்டு யானை போரை காண்பது போன்றது அப்படின்னு. குன்றேறி யானை போர் கண்டாற்றால் தன் கை தொன்று உண்டாக செய்வான் வினை. தன் கைப்பொருளை கொண்டு ஒருவன் ஒரு செயலை செய்வது வந்து மலை மேல் பாதுகாப்பாக நின்று கொண்டு யானை போர் காண்பது போன்றது அப்படின்னு. இதில் பயின்று வந்துள்ள அணி வந்து என்ன அப்படின்னா வந்து உவமை அணி பயின்று வந்திருக்கு. அடுத்த குறள் பாருங்க. செய்க பொருளை செருணர் செருக்கிருக்கும் எக்தனிர் கூறியதில்லை. ஒரு பொருளை ஈட்ட வேண்டும், அவருடைய பகையை வெல்லும் கூர்மையான ஆயுதம் அதைவிட வேறு இல்லை அப்படிங்கிறாங்க. ஒருவர் பொருளை வந்து ஈட்ட வேண்டும் அப்படிங்கிறாங்க. அந்த பொருள் தான் வந்து பகைவரை வெல்லும் கூர்மையான ஆயுதம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. கூடா நட்பு அதிகாரத்திலேருந்து தொழுதகை உள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. பகைவரின் தொழுது நிற்கும் கையின் உள்ளும் கொலைக்கருவி வந்து மறைந்திருக்கும் அப்படின்னு. அதுபோல் ஒருவர் அழுத கண்ணீரின் உள்ளும் வந்து வஞ்சகம் மறைந்திருக்கும் அப்படின்னு. ரொம்ப முக்கியமான வரிகள். தொழுதகை உள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்துங்க. பகைவரின் தொழுது நிற்கும் கையின் உள்ளும் வந்துன்னா கொலைக்கருவி வந்து மறைந்திருக்கும் அப்படின்னு. அதுபோல் அவர் அழுத கண்ணீரின் உள்ளும் வந்து வஞ்சகம் மறைந்திருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான வரிகள் பார்த்துங்க.
பகைமாட்சி அதிகாரத்திலிருந்து அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான் உவ்வான் என்பறியும் ஏதிலான் துப்பு அப்படிங்க. சுற்றத்தாரிடம் ஒருவர் அன்பு இல்லாமலும் பொருந்திய துணை இல்லாமலும் வலிமை இல்லாமலும் இருந்தால் அவர் எப்படி பகைவரின் வலிமையை எதிர்கொள்வார் அப்படிங்க. ஸோ சுற்றத்தார்கிட்டையே அவங்க ஒரு துணை இல்லாமலும் அன்பு இல்லாமலும் இருக்கும்போது அவங்க எப்படி பகைவரை வெல்வாங்க அப்படிங்கிறது தான் இது. அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான் துவான் என்பறியும் ஏதிலான் துப்பு. சுற்றத்தாரிடம் ஒருவர் அன்பு இல்லாமலும் பொருந்திய துணை இல்லாமலும் வலிமை இல்லாமலும் இருந்தால் அவர் எப்படி பகைவரின் வலிமையை எதிர்கொள்வார் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்த குறள் பாருங்க. அஞ்சம் அறியான் அமைவலன் ஈகலான் தஞ்சம் எளியின் பகைக்கு. மனத்தில் துணிவு இல்லாதவராய் அறிய வேண்டியவற்றை அறியாதவராய் பொருந்தும் பண்பு இல்லாதவராய் பிறருக்கு கொடுத்து உதவாதவராய் இருந்தால் எளிதில் பகைக்கு ஆட்பட நேரிடும் அப்படின்னு. யார் எளிதில் பகைக்கு ஆட்பட நேரிடும் அப்படின்னு கேள்வி வந்தா, மனதில் துணிவு இல்லாதவராய் அறிய வேண்டியவற்றை அறியாதவராய் பொருந்தும் பண்பு இல்லாதவராய் பிறருக்கு கொடுத்தும் உதவாதவராய் இருந்தால் அவங்க எளிதில் பகைக்கு ஆட்பட நேரிடும் அப்படிங்கிறாங்க. குடிச்செயல் வகை அதிகாரத்திலிருந்து ஆழ்வினையும் ஆன்ற அறிவு என இரண்டின் நீள்வினையால் நீளும் குடி அப்படிங்க. விடாமுயற்சி சிறந்த அறிவாற்றல் இது ரெண்டும் தான் இடைவிடாமல் பின்பற்றுவோரின் குடி உயரும் அப்படிங்க. யாருடைய குடி உயரும் அப்படிங்கிற கேள்வி அமையலாம். அதுக்கு ஆன்சர் விடாமுயற்சி சிறந்த அறிவாற்றல் இவ்விரண்டையும் இடைவிடாமல் பின்பற்றுவரின் குடி உயரும் அப்படிங்க. ஆழ்வினையும் ஆன்ற அறிவு என இரண்டின் நீள்வினையால் நீளும் குடி அப்படிங்க. குற்றம் இல்லனாய் குடி செய்து வாழ்வானே சுற்றமா சுற்றும் உலகு அப்படின்னு. குற்றம் இல்லாமல் தன் குடிப்பெருமையை உயரச் செய்து வாழ்பவரை உலகத்தார் உறவாக கொண்டு போற்றுவர் அப்படின்னு. உலகத்தார் உறவாக கொண்டு போற்றுபவர் எவர் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. குற்றம் இல்லாமல் தன் குடிப்பெருமையை உயரச் செய்பவர் வாழ்பவரை உலகத்தார் உறவாக கொண்டு போற்றுவர். அடுத்த குறள் பாருங்க. நல்குறவு அதிகாரத்திலிருந்து இன்மையின் இன்னாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. ஒருவருக்கு வறுமையை போன்று துன்பம் தருவது எது என்றால் அது வறுமைதான் அப்படின்னு. ஒருவருக்கு வறுமையை போன்று துன்பம் தருவது எது என்றால் அது வறுமையே. இதில் பயின்று வந்துள்ள அணி சொல் பொருள் பின்வரும் நிலை அணி. இன்மையின் இன்னாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. வறுமைதான் துன்பம் தரும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க. இரவு அதிகாரத்திலிருந்து கரப்பிடும்பை இல்லாரை காணின் நிறப்பிடும்பை எல்லாரும் ஒருங்கு கெடும். தம்மிடமுள்ள பொருளை மறைத்து வைத்தல் என்னும் துன்பம் தராத நல்லாரை காணின் வறுமையின் கொடுமை முழுதும் கெடும் அப்படிங்க. எப்பொழுது வறுமையின் கொடுமை முழுதும் கெடும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி அமைஞ்சோம். தம்மிடமுள்ள பொருளை மறைத்து வைத்தல் என்னும் துன்பம் தரா நல்லாரை காணின் வறுமையின் கொடுமை முழுதும் கெடும் அப்படிங்க. அடுத்த குறள் பாருங்க. இகழ்ந்தெல்லா தீவாரை காணின் மகிழ்ந்துள்ளம் உள்ளுள் ஓப்பதுடைத்து. இகழ்ந்து ஏளனம் செய்யாமல் பொருள் கொடுப்பவரை கண்டால் இறப்பவரின் உள்ளம் இறப்பவரின் உள்ளத்தின் உள்ளே மகிழ்ச்சி பொங்கும். அதான் ஒருத்தவங்க பொருள் கொடுத்தா அவங்க வாங்குபவரோட உள்ளம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இகழ்ந்து ஏளனம் செய்யாமல் பொருள் கொடுப்பவரை கண்டால் அதை வாங்குபவரோட உள்ளத்தின் உள்ளே மகிழ்ச்சி பொங்கும் அப்படிங்கிறாங்க. இகழ்ந்தெல்லா தீவாரை காணின் மகிழ்ந்துள்ளம் உள்ளுள் ஓப்பதுடைத்து. கயமை அதிகாரத்திலிருந்து மக்களே போல்வர் கயவர் அவரென்ன ஒப்பாரியாம் கண்டதில். கயவர் மக்களைப் போலவே இருப்பர். கயவருக்கும் மக்களுக்கும் உள்ள தோற்ற ஒப்புமையை வேறெதிலும் நாம் கண்டதில்லை அப்படிங்க. மக்களே போல்வர் கயவர் அவரென்ன ஒப்பாரியாம் கண்டதில். கயவர் மக்களைப் போலவே தான் இருப்பார் அப்படிங்க. கயவருக்கும் மக்களுக்கும் உள்ள தோற்ற ஒப்புமையை வேறு எதுவும் நாம் கண்டதில்லை, வேறு எதிலும் நாம் கண்டதில்லை அப்படிங்கிறாங்க. தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான் இதுவும் கேட்டிருக்காங்க. என்ன அணி பயின்று வந்திருக்குன்னு கேள்வி இருக்கு. வஞ்ச புகழ்ச்சி அணி. தேவரும் கயவரும் ஒரு தன்மையர் எவ்வாறு எனில் தேவர்களைப் போலவே கயவர்களும் தாம் விரும்புவனவற்றை செய்து ஒழுகுவர் அப்படிங்கிறாங்க. தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலானுடன். தேவரும் கயவரும் ஒரு தன்மையர் எவ்வாறு எனில் தேவர்களைப் போல கயவர்களும் தாம் விரும்புவனவற்றை செய்து ஒழுகவர். இதில் பயின்று வந்துள்ள அணி எது அப்படின்னா வஞ்ச புகழ்ச்சி அணி. அடுத்த குறள் பாருங்க. சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் அப்படிங்கிறாங்க. ஒருவர் தம் குறையை சொல்வதை கேட்டவுடனே உதவி செய்பவர் தான் சான்றோர் அப்படிங்க. கரும்பை பிழிவது போல நெருக்கி பிழிந்தால்தான் பயன்படுவர் கயவர். இதில் பயின்று வந்துள்ள அணி போல் வந்திருக்கனால ஓமை அணி. ஒருவர் தம் குறையை சொல்வதை கேட்டவுடனே உதவி செய்பவர் தான் சான்றோர் அப்படி. இதே கயவர்னா கரும்பை எப்படி பிழிவது போல நெருக்கி பிழிந்தால்தான் அவங்க பயன்படுவார், அவங்க தான் கயவர் அப்படிங்க. இதில் பயின்று வந்துள்ள அணி ஓமை அணி. இது 20 குறள் பொருள் ரொம்ப முக்கியம். ஏன்னா 10th தமிழ்லேருந்து அதிக கேள்விகள் கேட்பாங்க. ஸோ அந்த 10th உள்ள குறள்லாம் நல்லா பார்த்தாங்க.
இந்த ஒரு தடவை வந்தோன்னா அந்த பொருள் மட்டும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா பொருள் ரொம்ப முக்கியம். தொழில் செய்வதற்கு தேவையான கருவி, அதற்கு ஏற்ற காலம், செயலின் தன்மை, செய்யும் முறை ஆகியவற்றை அறிந்து செயலை செய்பவர் தான் அமைச்சர் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்கள், அடுத்த குறளில் உள்ள பொருள். மன வலிமை, குடிகளை காத்தல், ஆட்சி முறைகளை கற்றல், நூல்களை கற்றல், விடாமுயற்சி ஆகிய 5ம் சிறப்பாக அமைந்தவர் தான் அமைச்சர் அப்படிங்கிறாங்க. இயற்கையான நுண்ணறிவும் நூல் அறிவும் உடைய அமைச்சர்களுக்கு முன் எந்த ஒரு நுட்பமான சூழ்ச்சிகளும் நிற்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஒரு செயலை செய்வதற்குரிய முறைகளை நூல் வழியாக அறிந்திருந்தாலும் உலக நடைமுறைகளை அறிந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஒரு பொருளாக மதிக்கத்தகாதவரையும் மதிப்புடையவராக செய்வது எது அப்படின்னா செல்வம். ஸோ அந்த செல்வம் தான் ஒரு சிறந்த பொருள் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்க, முறையறிந்து தீமையற்ற வழியில் சேர்த்த பொருள் ஒருவருக்கு அறத்தையும் தரும். முறையறிந்து தீமையற்ற வழியில் சேர்த்த பொருள் அறத்தையும் தரும், இன்பத்தையும் தரும் அப்படிங்க. மற்றவர்களிடம் இரக்கமும் அன்பும் இல்லாமல் ஈட்டும் பொருளை ஏற்றுக்கொள்ளாமல் நீக்கிவிட வேண்டும் அப்படிங்க. தன் கைப்பொருளை கொண்டு ஒருவர் செயலை செய்வது மலை மேல் பாதுகாப்பாக நின்று கொண்டு யானைப்போரை காண்பது போன்றது அப்படிங்கிறாங்க. அடுத்துப்பாங்க, ஒருவர் பொருளை ஈட்ட வேண்டும், அவருடைய பகைவரை வெல்லும் கூர்மையான ஆயுதம் அந்த பொருள் தான். ஒருவர் பொருளை ஈட்ட வேண்டும், அவருடைய பகைவரை வெல்லும் கூர்மையான கருவி ஆயுதம் எது அப்படின்னு அவர் ஈட்டிய பொருள் தான் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அடுத்து பாருங்க, பகைவரின் தொழுது நிற்கும் கையின் உள் கொலைக்கருவி மறைந்திருக்கும். அதுபோல் ஒருவர் அழுத கண்ணீரின் உள்ளும் வஞ்சகம் மறைந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. சுற்றத்தாரிடம் ஒருவர் அன்பு இல்லாமலும் பொருந்திய துணை இல்லாமலும் வலிமை இல்லாமலும் இருந்தால் அவர் எப்படி பகைவரின் வலிமையை எதிர்கொள்வார் அப்படிங்கிறாங்க. மனதில் துணிவு இல்லாதவராய், அறிய வேண்டியவற்றை அறியாதவராய், பொருந்தும் பண்பு இல்லாதவராய், பிறருக்கு கொடுத்து உதவாதவராய் இருந்தால் எளிதில் பகைக்கு ஆற்பட நேரிடும் அப்படிங்க. விடாமுயற்சி, சிறந்த அறிவாற்றல் இரண்டும் இடைவிடாமல் பின்பற்றுவரோட குடி உயர்ந்து நிற்கும் அப்படிங்க. அடுத்த குறள் என்ன சொல்லியிருக்காங்க, குற்றம் இல்லாமல் தம் குடிப்பெருமையை உயரச் செய்து வாழ்பவரை உலகத்தார் உறவாக கொண்டு போற்றுவார் அப்படிங்க. ஒருவனுக்கு வறுமையை போன்ற துன்பம் எதுன்னா அந்த வறுமை தான் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்து பாருங்க, தம்மிடமுள்ள பொருளை மறைத்து வைத்தல் என்னும் துன்பம் தராத நல்லாரை காணின் வறுமையோட கொடுமை முழுதும் கெடும் அப்படிங்கிறாங்க. அடுத்து, இகழ்ந்து ஏளனம் செய்யாமல் பொருள் கொடுப்பவரை கண்டால் இறப்பவரின் உள்ளத்தின் உள்ளே மகிழ்ச்சி பொங்கும். இறப்பவர் அப்படின்னா என்னன்னா அந்த பொருள் வாங்குபவரை தான், ஒருத்தவங்க கொடுக்குறாங்க ஒருத்தவங்க வாங்குறாங்களா அதை சொல்கிறாங்க. இறப்பவர் அப்படின்னா அந்த பொருளை வாங்குபவர், அவரோட உள்ளம் மகிழ்ச்சி பொங்கும் அப்படிங்க. கயவர் மக்களைப் போல தான் இருப்பாங்க, கயவருக்கும் மக்களுக்கும் உள்ள தோற்ற ஒப்புமை வேறு எதிலும் நாம் கண்டதில்லை அப்படின்னு. தேவரும் கயவரும் ஒரு தன்மையார், எவ்வாறு எனில் தேவர்களைப் போல கயவர்களும் தாம் விரும்புவனவற்றை செய்து ஒழுகுவார் அப்படிங்க. இதில் என்ன அணி பயின்று வந்திருக்கு அப்படின்னு கேள்வி அமைஞ்சிருந்துச்சு, அதான் பார்த்தேன். ஒருவர் தம் குறையை சொல்வதை கேட்ட உடனே உதவி செய்பவர் தான் சான்றோர். இதே கயவர் அப்படின்னா கரும்பை பிழிவது போல பிழிந்தாதான் அவங்க பயன்படுவார், அவங்க தான் கயவர் அப்படிங்கிறாங்க. இதில் பயின்று வந்துள்ள அணி ஓமையணி வந்திருக்கு. இந்த வீடியோவோட நம்ம அந்த 10th ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 6 to 10th எல்லா திருக்குறள் பகுதியுமே பார்த்துட்டோம். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் ஆட் ஆகிருக்கு பாருங்க. இதுக்கு அடுத்த வீடியோவில் டிஎன்பிசி வினாக்கள் திருக்குறள் சம்மந்தமான டிஎன்பிசி வினாக்கள் பார்ப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.